உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சியின் ஊடகத்துறை மாநில தலைவர் கோபண்ணா, மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன், திருப்போரூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, செய்யூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு, அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ், விசிக துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பேரிடர் நிவாரண நிதியை பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், தமிழ்நாடு மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றிய நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நிர்மலா சீதாராமன் அதிகார மமதையுடன் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்வதற்கு யார் அந்த அதிகாரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கியது? அவருடைய அதிகார வரம்பை மீறி பேசுகிற துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது? எவ்வளவு அலட்சியம்! மாநில அரசு என்றால் அவர்களுக்கு கிள்ளுக்கீரை, அதிலும் தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய கசப்பு, வெறுப்பு. அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்கவில்லை. படாத பாடுபடுகிறார்கள். பல பத்தாண்டுகளாக போராடுகிறார்கள். மாறி மாறி கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அவர்களால் தமிழ்நாட்டில் வேறு ஒன்ற முடியவில்லை. இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண், மதவெறிக்கு எதிரான மண், வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண், வர்ணாசிரம சக்திகளுக்கு எதிரான மண், சனாதன சக்திகளுக்கு எதிரான மண். எத்தனை அண்ணாமலைகளை கொண்டு வந்தாலும் இங்கே உங்கள் பருப்பு வேகாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுகவை ஓரங்கட்டிவிட்டு நீங்கள் வேண்டுமானால் விளம்பர அரசியலை செய்யலாம், நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்பதைப் போல. ஆனால் தேர்தல் காலத்தில் எமது மக்கள் உங்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வந்தவர் சொல்லுகிறார், இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. சுனாமி பாதிப்பையே நாங்கள் அறிவிக்கவில்லை. உடனே வாட்ஸ்அப்பில் தோழர்கள் போட்டார்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக சட்டம் வந்தது சுனாமிக்கு பிறகுதானே, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று. சட்டம் வருகிறது வரவில்லை அது வேறு. ஆனால் சுனாமி பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்லுவது அறிவுடைமைதானா? அது புத்திசாலித்தனமான பகிரா?
அது அவர்களின் அறிவீனத்தை அல்லவா வெளிப்படுத்துகிறது. பொதுமக்கள் மீது அக்கறையற்ற ஒரு போக்கை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது. அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற மமதையை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது. ஆணவத்தை அல்லவா அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே இதை கண்டிக்கிறோம். எனவேதான் தமிழ்நாடு முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று டிசம்பர் மாதத்தில் முன்னும் பின்னும் பெய்த மழையை, புயலை, பாதிப்பை தேசிய பேரிடராக, தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும். முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வலியுறுத்துகிறது. இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் தில்லுமுள்ளு செய்ய முடியும் என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கூடாது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை விசிக முன்னெடுக்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார். ஈவிஎம் என்பது எந்த நேரத்திலும் யாராலும் இதில் நுழைய முடியும், தலையிட முடியும், முன்கூட்டியே செட் பண்ணி வைக்க முடியும். வாக்களித்த பிறகும் இதற்குள்ளே தலையீடு செய்து மாற்றங்களை செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எலக்ட்ரானிக் என்பது அதுதான். எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு பலவீனங்களையும் கொண்டது எலக்ட்ரானிக். இந்த மின்னணு தொடர்பான தொழில்நுட்பம் என்பது எவ்வளவு விரைவாகவும் வலிமையாகவும் செயல்படக்கூடியது, வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது என்று நாம் நம்புகிறோமோ அதே அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய பலவீனங்களையும் இது கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. வட இந்திய மாநிலங்களில் அவர்களால் செய்ய முடியும். அமித்ஷா இப்போதே சொல்லுகிறார், அவர்களின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில், BLA பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அந்த கூட்டத்தில் சொல்லுகிறார், மறுபடியும் நாம் தான் ஆட்சி அமைப்போம். அது நம்பிக்கை ஊற்றுவதற்காக சொல்வது தவறில்லை. ஆனால் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்கள்? EVM கையிலே இருக்கிறது என்று. தோழர்களே, தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்க வேண்டிய சவால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதுதான் தோழர்களே, EVM கூடாது என்கிற அரசியல். இதை இந்தியாவில் முதலில் வெகு மக்கள் களத்திலே இந்த நெருப்பை பற்ற வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கே நம்முடைய தோழர்கள் EVM வேண்டாம், மீண்டும் வேண்டும் வாக்குச்சீட்டுகள் என்று நேற்று ஏறத்தாழ 30,000 துண்டறிக்கைகளை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வழங்கியிருக்கிறார்கள். நாம் மறுபடியும் எப்படி மனு நீதி தவறானது என்று துண்டறிக்கைகளை வச்சிட்டு கிராமமாக கொண்டு போய் கொடுத்து மக்களிடத்திலே அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தியதோ கொரோனா காலகட்டத்தில், அதே போல EVM கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மாநாட்டுக்கு பிறகு மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை முன்னெடுப்போம் என்பதை சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணி EVMக்கு எதிராக தமிழ்நாடு தகுதி அளவிலும் இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி இதை மாபெரும் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் அனைத்து உந்துதல் பணிகளையும் செய்யும். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும். வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடுவண் அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். நடுவண் அரசே மோடி அரசே, நடுவண் அரசே மோடி அரசே, நடுவண் அரசே மோடி அரசே, நடுவண் அரசே மோடி அரசே. ரத்து செய், 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 ரத்து செய். மின்னணு
இதேபோல் நாகப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசே, பாசிச அரசே, தமிழ்நாட்டில் பேய் மழை, மாவட்டங்கள் அறிவிப்பு செய், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு தீவிர பேரிடராக அறிவிப்பு செய். வஞ்சிக்காதே, ஒன்றிய அரசே வஞ்சிக்காதே. தயக்கம் ஏன் தயக்கம்? அமுல்படுத்து வாக்குச்சீட்டு முறையினை வருகின்ற தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவாரா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மண்டல செயலாளர் இமயவர்மன், மாவட்ட செயலாளர்கள் காஜா மைதீன், மொழியரசு, கருப்பையா, மெய்யழகன், தெய்வானை, வீணா சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன், மேற்கு மாவட்ட செயலாளர் MC சேகர், மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் சுந்தர், மதுரை மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் இன்குலாப் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தமிழகம் எங்கும் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலே ஒன்றிய அரசினுடைய தேர்தல் முறையை வாக்குச்சீட்டு முறையாக மாற்றக் கோரியும், தமிழகத்திலே கடுமையாக பாதிக்கப்பட்ட வெள்ளச்சேதங்களை தேசிய பேரிடர் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவிலே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலே, இங்கே நெல்லை விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளரின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன், தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், மண்டல செயலாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தமிழர் தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தமிழகம் முழுக்க மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே மின்னணு வாக்குப்பதிவை முற்றாக ஒழித்துவிட்டு பழைய முறையில் ஏற்கனவே இருந்தது போல
வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் வைத்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழகத்திலே சென்னையிலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் அண்மையிலே பெய்த பெருமழை வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேரழிவை மத்திய அரசு பேரிடராக அறிவித்து தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய பேரிடர் நிவாரணத் தொகையை உடனடியாக அறிவித்து வழங்கிட வேண்டும். தமிழக மக்களை தொடர்ந்து மத்திய அரசு பழிவாங்கி வருவதுடன் ஓர வஞ்சனையாக நடந்து கொள்கிறது. குஜராத் அரசுக்கு பாதிப்பு, குஜராத் மக்களுக்கு பாதிப்பு என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக உதவியை செய்கிறார்கள். ஆனால் தமிழக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை பாதிப்பு என்று ஒத்துக்கொள்வதிலே கூட அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடனடியாக வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கிய நாடுகளில் கூட மின்னணு வாக்குப்பதிவு முறை இல்லை. ஏனென்றால் அதில் முற்றாக தவறு நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன், மாவட்ட செயலாளர்கள் அறிவுடை நம்பி, நீதிவளர் திராவிடமணி, மணவாளன், அரங்க தமிழொலி, செந்தில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு 1 ரூபாய் கூட வழங்காமல் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது ஓர வஞ்சனை செய்வது தமிழ்நாடு மக்களுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அரசு வணங்காமுடி, மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் விடுதலை செல்வன் திலீபன், மலைசாமி, தனஞ்செழியன், பொன்னி வளவன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு சேரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற நடுவண் அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். வீர வணக்கம், 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 விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். நடுவண் அரசே மோடி அரசே, நடுவண் அரசே மோடி அரசே, நடுவண் அரசே மோடி அரசே, நடுவண் அரசே மோடி அரசே, ரத்து செய், 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 மின்னணு வாக்குமுறை, மின்னணு வாக்குமுறை, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய்,
தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதி கிராப்ட் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் மாநகர கிழக்கு மாவட்ட செயலாளர் கனியமுதன், மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றல் அரசு, வழக்கறிஞர் முசிறி கலைச்செல்வன், குரு அன்பு செல்வம் ஆகியோர் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழகம் முழுக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஆணையிட்டிருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் முக்கிய நோக்கமாக என்னவென்றால், கடந்த மாதம் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் போன்ற பகுதியிலே எண்ணி பார்க்க முடியாத ஒரு பேரிடர் நடந்தது. மழை, வெள்ளம், காற்று, மக்கள் பாதிப்பு, ஏராளமான பொருட்சேதங்கள், உயிர் சேதங்கள். இந்த சேதங்களை ஈடுகட்டுகின்ற வகையிலே தமிழக அரசு 21,000 கோடி நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இதை ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வைக்கிறது. ஆனால் மைய அரசு இதுவரை தமிழக அரசு வலியுறுத்தியிருந்த அந்த நிதியை வழங்காமல் தாமதித்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசை, தமிழ்நாட்டு மக்களை மோடி அரசு ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்பதுதான் இது ஒரு காரணமாக, எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விளங்குகிறது. ஏனென்று சொன்னால், இதுவரை எந்தவித மைய அரசிலிருந்து பிரதம அமைச்சர் வந்து பார்வையிடவில்லை. தமிழக அரசு கேட்ட நிவாரணத்தை வழங்கவில்லை. மக்கள் அல்லலப்படுகிறார்கள், துன்புறுகிறார்கள். இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. இதை ஈடு செய்கிற வகையில் மைய அரசு உடனடியாக இந்த 21,000 கோடியை வழங்கி பேரிடராக அறிவித்து துயர் துடைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டுகிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூரில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் முன்னாள் மண்டல அமைப்பு செயலாளர் நாவரசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பழசண்முகம், தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தை பாரபட்சமாக நடத்துவதும், இந்திய அரசு தர வேண்டிய தேசிய பேரிடர் தொகையை தமிழகத்திற்கு வழங்காமல் இருப்பதும், மிக்சாம் புயலாலும் கடும் மழை வெள்ளத்தாலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகின. கோடிக்கணக்கான மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டுள்ளனர். பல ஆயிரம் கோடிகளை அவர்கள் இழந்துள்ளனர். இது டிசம்பர் 3-4 தேதிகளிலே சென்னையிலே என்றால், டிசம்பர் 17-18 தேதிகளில் தென் மாவட்டங்களில் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள் இதுவரை காணாத, வரலாறு காணாத, 100 ஆண்டுகள் காணாத பெரும் பேய் மழையை கண்டு அங்கே வெள்ளக்காடாய் மாறி நிற்கிறது அந்த 4 மாவட்டங்கள். போக்குவரத்து ஸ்தம்பித்தன, பயிர்கள் வாடி கருகின, மொத்தம் கால்நடைகள் இறந்தன, மனிதர்கள் இறந்தார்கள். இத்தகைய பேரிடர்கள் நடந்திருக்கிற போது இதை தேசிய பேரிடராக கருதி 21,000 கோடி தொகையை தமிழகத்திற்கு நிவாரணமாக தர வேண்டும் என தமிழக முதல்வர் கோரிக்கை விடுத்தும் கூட ஒன்றிய அரசு வெறும் 450 கோடியை கொடுத்து பாரபட்சம் பார்க்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், தேசிய தலைவர்
எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுமையும் ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை இங்கே அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தொண்டரணி பயிற்சி பாதுகாப்பு முதன்மை செயலாளர் பொதினி வளவன், மண்டல செயலாளர் அறிவழகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ரயிலடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் மாநகர மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல மேலிட பொறுப்பாளரும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளருமான தமிழினி பங்கேற்று கண்டன உரையாற்றினர். இதில் தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன், மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர், மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன், தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவளவன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தில் தென் மாவட்டங்களிலே நடைபெற்ற வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும், தேர்தல் முறையிலே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறையை மாற்றி மீண்டும் பழைய முறையை, வாக்குச்சீட்டு முறையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், அப்படி நடைமுறைப்படுத்துவதால் மட்டுமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வெளிப்படையான ஒரு தேர்தலை நாம் நடத்த முடியும் என்ற அடிப்படையிலே எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இவிஎம் மிஷின் அந்த மெத்தடை மாற்றிட்டு வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுமக்களிடத்திலே நாங்கள் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின், மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் தமிழ்குட்டி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார், வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அரசு தேர்தல் ஆணையமே, இந்திய அரசு தேர்தல் ஆணையமே, இந்திய அரசு தேர்தல் ஆணையமே, இந்திய அரசு தேர்தல் ஆணையமே, மின்னணு வாக்கு இயந்திரத்தை, மின்னணு வாக்கு இயந்திரத்தை, மின்னணு வாக்கு இயந்திரத்தை, மின்னணு வாக்கு இயந்திரத்தை தடை செய், 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 மீண்டும் 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 வாக்குச்சீட்டு தேர்தல் முறை, வாக்குச்சீட்டு தேர்தல் முறை, வாக்குச்சீட்டு தேர்தல் முறை, வாக்குச்சீட்டு தேர்தல் முறை, மீண்டும் 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 விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்.
தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் தமிழினியன், மண்டல துணை செயலாளர் பகலவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித், கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன், மையம் மாவட்ட செயலாளர் மேசியா, மேற்கு மாவட்ட செயலாளர் தேவிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம். அறிவித்து விடு, அறிவித்து விடு, அறிவித்து விடு, அறிவித்து விடு, அறிவித்து விடு. வெள்ள பாதிப்பை பேசிய பேரிடராக அறிவித்து விடு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சார்பில் எழுச்சி தமிழர் எங்களுடைய தலைவர் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் இவிஎம் மிஷினை வைத்து மோசடி செய்கிற அந்த முறையை கைவிட கோரி, வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரியும், தமிழகத்திலே வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து 21,000 கோடி நிவாரண நிதியை உடனடியாக வழங்க கோரி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் அல்காலி, கோபி பேரறிவாளன், மேசியா, தேவிகி ஆகிய 4 பேர் தலைமையிலும் இதனுடைய ஒருங்கிணைப்பாளராக பகலவன் என்ற பாஸ்கர் ஒருங்கிணைத்து முன்னணி நிர்வாகிகள் உட்பட இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மைய கோரிக்கை, இவிஎம் மிஷினால் பிஜேபி அரசு இவிஎம் மிஷின் எடுத்துவிட்டு இந்தியாவில் எங்கேயும் வெற்றி பெறாது, அதை வைத்துதான் அம்பலப்படுத்துகிறது என்பதை கெஜ்ரிவால் போன்றவர்கள், மதுரையில் ஒரு தோழர் கூட அந்த அம்பலத்தை நிரூபித்திருக்கிறார். இங்கே வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று தமிழக மக்களை வஞ்சித்திருக்கிறார். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. எனவே இது தேசிய பேரிடராக அறிவித்து நிவாரணத்தை தமிழக அரசு கேட்டிருக்கிற நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அற்புதகுமார், மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மின்னணு வாக்கு இயந்திரத்தை தடை செய், மின்னணு வாக்கு இயந்திரத்தை தடை செய், வாக்கு சீட்டை நடைமுறைப்படுத்து, தடை செய், தடை செய், வாக்கு இயந்திரத்தை தடை செய். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் பூங்கா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில செயலாளர் பாவேந்தன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத்து நிலவன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பே அர்ஜுன், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முகிலன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பழமணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நடைமுறை
வரும் தேர்தலில் நடைமுறைப்படுத்து. கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அறைகூலுக்கேற்ப தமிழ்நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டமானது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கின்ற அந்த இவிஎம் சிஸ்டத்தில் ஒப்புகை சீட்டோடு அந்த இவிஎம் செயல்பட வலியுறுத்தியும், அப்படி செயல்பட முடியாத பட்சத்தில் பழைய வாக்குச்சீட்டு முறையையே பின்பற்றிட வேண்டியும், மேலும் இந்த நடந்து முடிந்த புயல் வெள்ள பாதிப்பினால் பல கோடி பொருட்கள் அப்பாவி மக்களுடைய உடைமைகள் சேதமாகிறது. அந்த சேதங்களை ஈடுகட்ட தமிழக முதல்வர் அவர்கள் 21,000 கோடி நிவாரணம் கேட்டிருக்கிறார். இந்த மத்திய அரசு, வாழும் பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் இந்த நிதியை தர மறுக்கின்றது. முதலில் பேரிடர் என அறிவிக்க வேண்டும். நேச்சுரல் கலாமிட்டி என்கின்ற இந்த இயற்கை பேரிடர் என்று அறிவித்து இந்த தமிழக அரசு கேட்ட 21,000 கோடியை வழங்கிட வேண்டும். இந்த இவிஎம் மிஷினில் இருக்கிற பித்தலாட்டங்களை போக்கடிக்க எளிய மக்களும் தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை ஒரு திருப்திகரமாக உணர அந்த ஒப்புகை சீட்டோடு செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை தலைமை தபால் நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்ட செயலாளர்கள் அருட்செல்வன், செல்வராசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மாவட்டங்கள் அறிவிப்பு செய். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு தீவிர பேரிடராக அறிவிப்பு செய். வஞ்சிக்காதே. ஒன்றிய அரசே வஞ்சிக்காதே. இந்த மாநில மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செத்துக் கொண்டிருக்கும் போது கூட உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஒன்றிய அரசு வர மறுக்கிறது என்று சொன்னால், வர மறுத்துவிட்டு அதையே திமிராக ஆணவமாக நாங்கள் இப்படித்தான் செயல்படுவோம், பேரிடராக அறிவிக்க மாட்டோம், நிதி தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பற்றி அவருடைய பார்வை என்ன என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு திருச்சிக்கு வந்திருக்கிறார். திருச்சியிலிருந்து தூத்துக்குடி போறதுக்கு சாலை மார்க்கமாக போனால் கூட 3 மணி 4 மணி நேரத்தில் போயிடலாம். அவர் ஹெலிகாப்டர்ல போனா அரை மணி நேரத்தில் போயிடலாம். வந்துவிட்டு சென்னையை பார்க்கவில்லை, தூத்துக்குடியும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த பாஜக காரர்கள் தான் முதலமைச்சர் ஒரு நாள் டெல்லிக்கு போனதற்காக முதலமைச்சர் எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கே முதலமைச்சர்? தூத்துக்குடி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இவர் டெல்லிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நாள். ஏற்கனவே சென்னை வெள்ளம் வந்த போது 4-5 நாட்கள் ஏற்கனவே திட்டமிட்ட தன்னுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் ரத்து செய்துவிட்டு களத்தில் நின்றவர் தான் நம்முடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சரை, களத்தில் நிற்கக்கூடிய முதலமைச்சரை இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஒன்றிய அரசினுடைய துணை இன்றி நிவாரணம் கொடுத்துக் கொண்டிருக்கிற, மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாநில அரசை குற்றம் சொல்வதில், குறை சொல்வதில் தான் பிஜேபி முனைப்பு காட்டுகிறதை தவிர, இந்த மாநில மக்கள் பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை எப்படி காப்பாற்றுவது, இவர்களை எப்படி மீட்பது என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விசிக மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் வேலு குணவேந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ் செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் ரா தமிழ் ஓவியா, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி, ஒருங்கிணைப்பாளர் NT இடிமுரசு உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிகமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
தமிழ்நாட்டு வெள்ளை பாதிப்பு ஒரு நீதியா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா, குஜராத்துக்கு ஒரு நீதியா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா, கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, மின்னணு வாக்குப்பதிவு முறையே வேண்டாமே, முறையே வேண்டாமே. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணையின்படி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவிப்பு செய்து 21,000 கோடியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு தடை செய்து மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வலியுறுத்தியும் 144 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தை விட்டு இடைநீக்கம் செய்ததை கண்டித்தும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் அவர்களுடைய ஆணையின்படி. எனவே இந்த போராட்டம் என்பது எங்களுடைய கட்சி தலைவர் அறிவித்தால் இன்னும் மிக தீவிரமாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு, மாநில துணை செயலாளர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன், தெற்கு மாவட்ட செயலாளர் திருமொழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்போது நாங்கள் ஆளுகள் அல்ல, கூட்டம் அல்ல, சீரி பாயும் சிறுத்தை வாங்கள், திருமா வளரின் நம்பிகள் வாங்கள். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில செயலாளர் சசி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாவட்ட செயலாளர்கள் தீபம் சுடர்மொழி, ரவிக்குமார், அரசு முத்துப்பாண்டியன், சிந்தனை செல்வன், காளிமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். 18 வயது நிரம்பிய அனைவரையும் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வேண்டாம் வேண்டாம் மின்னணு ஓட்டு முறை, மின்னணு ஓட்டு முறை வாக்களிக்க வேண்டாம். ஓட்டு வைத்து ஓட்டு போட்டார்கள், நாகராஜத்தில் வச்சு ஓட்டு போடுகிறார்கள். இந்த முறை மிகவும் மோசமா இருக்கிறது. ஆகையினால ஒரே நாடு ஒரே தேசம் என்று தேர்தல் வேண்டும் என்று மோடி கூறியிருக்கிறார். நாங்கள் விடுதலை சிறுத்தை சார்பில் கேட்கிறோம், ஜனநாயகப்படி 18 வயசு நிரம்பி அனைவரும் வாக்களிக்கிறோம் என்றால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று நாடு முழுக்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை சார்பில் மாவட்ட செயலாளர் தம்பி ரவிக்குமார், சுடர்மொழி, காளிமுத்து, முத்துப்பாண்டியன், சிந்தனைவளவன் ஆகிய தோழர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. கண்டன உரையாக முதன்மை செயலாளர் ஆகிய நானும் சசி அவர்களும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம்
மோடி அரசு கேட்கின்ற வகையிலே மீண்டும் தமிழக மக்கள் சார்பில் தென் மாவட்டத்திலும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த வெள்ள நிவாரணத்தை தமிழக அரசு கோரிக்கை வைத்த 27,000 கோடி வெள்ள நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். மத்திய அரசு வெள்ளம் பாதிப்பு என்று சொன்னால் ஒரு வீட்டுக்கு 22,000 ரூபாய், 2,500 வீடு சேர்ந்தால் 2,000 மொத்தமே 5,000 தான் வழங்குகிறார்கள். ஆனா மாநில அரசு 5,000 10,000 வழங்குவதாக சொல்லி தமிழக முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக வீடு குடும்பத்திற்கு 10,000 வழங்கியிருக்கிறார். ஆனால் 1 லட்சத்தை சார்பம் வீடு குடும்பங்களுக்கு குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும். வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மண்டல செயலாளர் சுசி கலையரசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலமலை மேற்கு மாவட்ட செயலாளர் துரை புவனேஸ்வரன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழக சேத பாதிப்புகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கு. வஞ்சிக்காதே ஒன்றிய அரசு பாஜக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டை புறக்கணிக்கும். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய ஆட்சியிலே இருக்கக்கூடிய மோடி அரசு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டு இருக்கின்ற மழை வெள்ளம் புயலின் காரணமாக பேரிடர் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நிதி ஆதாரங்களை அளித்திட வேண்டும். இங்கே வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் அவர்களையும் மத்திய நிதி அமைச்சர் அவர்களையும் மோடி அவர்களையும் நேரிலே சந்தித்து 21,000 கோடி ரூபாய் எங்களுக்கு நிதி வழங்க வேண்டும். அப்போதுதான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை போக்க முடியும். வாழ்வாதாரம் அழிந்திருக்கிறது, அதை ஈடுபட செய்ய முடியும் என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலும் அவர்கள் பேரிடர் நிதி அறிவிக்கவில்லை. எனவே அதனை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும். வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரத்தினவேல், பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆ கலையரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளரும் பெரம்பலூர் மேலிட பொறுப்பாளர் கவிஞர் இளமாறன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் ஆ கிட்டு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தேசிய பேரிடர் நிதியாக 21,000 கோடியை நிவாரணம் வழங்கு. நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு. தமிழக அரசு கேட்ட 21 வாக்குச்சீட்டு தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்து.
தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கரூர் கடைவீதி தபால் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் வேலுசாமி மற்றும் கரூர் திருச்சி மண்டல செயலாளர் தமிழாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகாசியில் ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர்கள் சந்திரன், செல்வின் ஏசுதாஸ், இனியவன், பிரியதர்ஷினி உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அரசியல் செய்கின்ற பிஜேபி பாசிச அரசை, சங் பரிவார் பாசிச அரசை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். கைவிடு, கைவிடு, நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து வாக்குச்சீட்டு முறையினை. விருதுநகர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக சிவகாசியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனது மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமாக நடத்த அறிவித்துள்ளார். அதன்படி எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசினுடைய ஓரவஞ்சனை போக்கை கண்டித்து தமிழகத்திற்கு தமிழக ஆளும் அரசால் கேட்கக்கூடிய அந்த நிவாரணத்தை 21,000 கோடியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. சென்னை பகுதியில் ஒரு 6-7 மாவட்டங்களில், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் பாதிப்பை பேரிடர் அறிவிப்பாக அறிவிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு தயக்கம் காட்டி வருகிறது. மக்களுடைய பாதிப்புக்கு ஏற்றவாறு அந்த நிவாரணத் தொகையை, உதவித்தொகை வழங்காமல் மெத்தனம் காட்டிக் கொண்டு இருக்கிறதை கண்டித்தும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அரசினுடைய அந்த மின்னணு இயந்திர மிஷினை மாற்றி ஓட்டு சீட்டு முறையை அமல்படுத்த கோரியும், மின்னணு இயந்திரத்தின் மூலமாக மோசடி நடக்கிறதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன், வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் திருப்பத்தூர் மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான், வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பேரிடராக
மிஷின் முறை வேண்டாம், வாக்களிக்கக்கூடிய மிஷின் முறை வேண்டாம், பழைய முறை துண்டுச்சீட்டு வாக்களிக்கக்கூடிய பைலட் நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய பைலட் பேப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த முறைதான் வேண்டும் என்று வலியுறுத்தியும், இரண்டாவதாக பெருமழை பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில், சென்னையிலும் தென் மாநிலத்திலும். அதற்கு 21,000 கோடி மத்திய அரசு உடனடியாக எங்கள் வரிப்பணத்தில் திரும்பி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டம், அதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம். மூன்றாவதாக வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிதாக உதயமாகியிருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், இங்கே ஏராளமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தனித்தொகுதி தேவை என்று மூன்றாவது கோரிக்கையாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தியிருக்கிறோம். எங்களோட கோரிக்கை வெற்றி பெறும் என்று கருதுகிறோம். தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் செவிசாத்தி இன்றைக்கு 21,000 கோடி பணமும் அதே போல இந்த மின்னணு இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய முறையை மாற்றி வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். அதே போல ஒரு தொகுதி தனி தொகுதி அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறும் என்று கருதுகிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் ஒருங்கிணைந்த கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரியலூர் அண்ணா சிலை முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல செயலாளர் அன்பானந்தம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன், மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, மத்திய அரசே, மாநகட்ட அரசே, மத்திய அரசே நிவாரண நிதியை உடனே வழங்கு, உடனே வழங்கு. மிஷின் எங்களுக்கு வேண்டாம். எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விவிபேட் என்று சொல்லக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு ஒப்புகைச் சீட்டு வழங்கும் இயந்திரத்தில் வழங்கப்படுகின்ற ஒப்புகைச் சீட்டை, அந்த வாக்குச்சீட்டுகளை எண்ண வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய வாக்குகளோடு அதை சரிபார்த்து தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி, அதேபோல அண்மையில் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கின்ற இந்த மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்திருக்கின்ற தமிழகத்து மக்களுக்கு 21,000 கோடியை தமிழ்நாடு அரசு நிவாரணமாக மத்திய அரசிடம் கோரியுள்ளது. களத்துக்கு சென்று 70 லட்சம் ரூபாய் அளவிலே நிவாரணப் பொருட்களை வழங்கி மக்களை சந்தித்து விட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த கோரிக்கை, தமிழக அரசு கோரியிருக்கின்ற இந்த தொகை என்பது நியாயமானது. உண்மையிலேயே 21,000 கோடி தேவைப்படுகிறது. ஆகவே இந்த தொகையை தமிழ்நாடு அரசு கோருகின்றபடி ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன், வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் நிர்மலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் புயல் மழை பெருவெள்ளம் பாதிப்புகளை தேசிய பேரிடராக தமிழ்நாட்டிற்கு
நாட்டிற்கு. தூத்துக்குடி, நெல்லை, வட மாவட்டங்களில், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் சமீபத்தில் புயல் பெருவெள்ளம் ஏற்பட்டு கடுமையான சேதங்கள் ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாயிருக்கின்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு, ஒன்றிய அரசு இந்த பெருவெள்ளம் பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணமாக 21,000 கோடி ரூபாயை கேட்டிருக்கிற அந்த 21,000 கோடியை உடனே மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், இந்திய பாராளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவின் மூலமாக இந்த நாட்டிலே பல்வேறு முறைகேட்டின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிற அவலம் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம், பழைய முறையிலே வாக்குச்சீட்டு வாக்குப்பதிவு வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டங்கள், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளர் சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட இயக்குநரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் சிபி சுந்தர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இதில் கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் ஆதிமொழி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பாதிக்கப்பட்ட தமிழக அரசுக்கு நிவாரணம் கொடு, ஆதிக்கத்துக்கு எதிராக ஒடுங்க மாட்டோம். தமிழக அரசின் கோரிக்கையாகவும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாகவும் 21,000 கோடி ரூபாயை உடனடியாக மத்திய அரசு, ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும். அதேபோல தேர்தல் ஆணையமும் மற்ற ஜனநாயக அமைப்புகளும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற சிறுத்தைகளின் போராட்டத்தில் மேலும் மேலும் பங்கு பெற்று அதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக வலியுறுத்துவோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கூத்தக்குடி வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, வடக்கு மாவட்ட செயலாளர் பழனி அம்மாள், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தயா நெப்போலியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பாஜக கும்பலை விடமாட்டோம், விடமாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், RSS கும்பலுக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், வன்முறை கும்பலுக்கு அஞ்ச மாட்டோம். வழங்கிடு, 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 உடனடியாக, உடனடியாக
முதல்வர் கேட்ட நிவாரண நிதியை வழங்கிடு. பாதிப்புக்குள்ளான மக்களை பார்க்காமல் அல்லது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்காமல் திருச்சி வரை வந்துவிட்டு மீண்டும் அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள். அந்த நிகழ்ச்சியிலே பாரதிதாசனுடைய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே பேசும்பொழுது வரலாறு காணாத நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் வரலாறு காணாத பொய்யை சொல்லியிருக்கிறார் நம்முடைய இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட நிதி என்பது 21,000 கோடி. ஆனால் அவர் கொடுத்த நிதி என்பது வெறும் 400 கோடி ரூபாய் தான். அதற்கு முன்பு ஒக்கி புயலாக இருக்கட்டும் அல்லது கஜா புயல் இருக்கட்டும், கஜா புயலில் பாதிக்கப்பட்ட 2017 பாதிக்கப்பட்ட பொழுது அன்றைய முதலமைச்சர் கேட்ட நிதி என்பது 14,000 கோடி. ஆனால் அவர் கொடுத்த நிதி வெறும் 4,000 கோடி. இப்படி வெறுமனே வாய் மூலமாக வாய்ச்சொல் வீரராக மட்டும் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்துள்ளார், தமிழர்களுக்கு துரோகம் செய்துள்ளார், தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்துள்ளார். அதை மீண்டும் அந்த 21,000 கோடி நிதியை தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பியிருக்கின்றோம். அதேபோல் இவிஎம் மிஷின் அந்த வாக்கு எந்திரங்கள் மூலமாக இன்றைக்கு கடந்த காலங்களாகட்டும் இப்பொழுதும் சரி அதை ஹேக் செய்து அதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக ஆட்சி. குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் இயந்திரங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள். முழுக்க வாக்கு இயந்திரங்களை ஹேக் செய்து அதற்கு ஆதாரங்களோடு நிறைய இருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணப்படுகின்ற வாக்குகள் அதிகமாக இருக்கின்றது. அதே போல் ஹேக் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி பாரதிய ஜனதா அரசு அந்த இயந்திரங்களை மட்டும் நம்பி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை திரும்ப பெற வேண்டும், மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கையை வலுவாக அடுத்தடுத்த கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த 21,000 கோடியை தராமல் பாரதிய ஜனதா கட்சி, இங்கே இருக்கின்ற தமிழ்நாடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பொய்களை சொல்கின்றது. கொடுக்கின்ற 6,000 ரூபாய் நிதியை கூட ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்கின்றது. அவர் கொடுத்த 400 கோடி இன்னும் வரவில்லை. வந்த பிறகுதான் அதிலிருந்து நிதி தர முடியும். குறிப்பாக தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்கின்றது. தேசிய பேரிடராக அறிவித்தால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும். இப்பொழுது அதையும் அறிவிக்கவில்லை. ஆகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல்லில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வில்லவன் கோதை கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா, கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முகம், மைய மாவட்ட செயலாளர் தமிழரசன், மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மாநில நில உரிமை மீட்பு இயக்க துணை செயலாளர் உலகநம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசு கோரிக்கொண்டது போல பகுதியாக அறிவிப்பு செய் மோடியே, அமித்ஷாவே அறிவிப்பு செய், பேரிடராக அறிவிப்பு செய். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி பழைய பேருந்து நிலையம் அருகில் ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரா பாண்டியம்மாள், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன், தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சோசு சுருளி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக், மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மோடி அரசு சீர்குலைக்காது.
எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் தேசம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் தலையாரி, தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நிவாரண நிதியை உடனே வழங்கு. மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு பாஜக அரசு மோடி அரசு பாஜக அரசு கைவிடு கைவிடு. தமிழ்நாட்டை பாதித்த பெருமழை வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிப்பு செய். மோடி அரசே மோடி அரசு. இன்று தமிழ்நாடு, புதுவை 2 மாநிலங்களிலும் மாவட்ட தலைநகரங்கள் அனைத்திலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் காலையிலும் புதுச்சேரியில மாலையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது பொதுமக்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதில் தில்லுமுள்ளு செய்கிறார்கள். அதன் மூலம்தான் பாஜக வெற்றி பெறுகிறது என்கின்ற ஐயம் இன்றைக்கு சாதாரண மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த ஐயத்தை நீக்கி ஜனநாயகபூர்வமான வெளிப்படையான தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் 100% ஒப்புகை சீட்டு வழங்கப்பட வேண்டும். அதை எண்ணித்தான் தேர்தல் முடிவு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு வாக்குப்பதிவு எந்திர முறையை ரத்து செய்து வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மாநகர் கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் SM சாதிக், மேற்கு மாவட்ட செயலாளர் மீசா தங்கவேல், வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன், தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விஞ்ஞானத்தில் வளர்ந்த நாடுகள் கூட இந்த இயந்திர முறையை, மின்னணு முறையை ஏற்பதில்லை. ஏனென்றால் இதில் மிகப்பெரிய சதிச்செயல் நடைபெறுவதாக அந்த நாடுகள் இதை புறக்கணிக்கின்றன. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய சனாதன சக்திகள், குறிப்பாக பாஜக என்ன சொல்கிறது என்றால், வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் 420 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்றெடுப்போம் என்று உறுதியாக சொல்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் இந்த EVM என்று சொல்லப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவின் மூலம் அவர்கள் மிகப்பெரிய சதி செயலை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். எனவே கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தலில் கூட இத்தகைய முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக தான் தேர்தல் வல்லுநர்கள், இத்தகைய மின்னணு இயந்திரங்களை ஆய்வு செய்யக்கூடிய பொறியாளர்கள் சொல்கிறார்கள். எனவே இது மக்களின் கோரிக்கை, மின்னணுவை ஆய்வு செய்யக்கூடிய பொறியாளர்களின் கோரிக்கை, ஜனநாயக இயக்கங்களின் கோரிக்கை. அவர்களின் கோரிக்கையை நடைமுறைப்படுத்தும் விதமாக, வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை நாடு தழுவிய போராட்டமாக நடத்தியிருக்கின்றார். எனவே தேர்தல் ஆணையம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்திய ஒன்றிய அரசு எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலேயே வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மிக அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும்,
வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் தமிழ் அன்பர், மாநில துணை செயலாளர் ரஜினிகாந்த், முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ், கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன், மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. அறிவித்திடு, 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 அறிவித்திடு. தென் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை, மழை வெள்ள பாதிப்பை, மழை வெள்ள பாதிப்பை, மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக, தேசிய பேரிடராக. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் PSNL அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன், மேலிட பொறுப்பாளர் ரத்தின நற்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன், சாக்கன் சர்மா, கருப்பண்ணன், மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் புயல் வெள்ளத்தால் 21,000 கோடி ரூபாயை வழங்கிடு, வழங்கிடு. வேண்டாம், வேண்டாம். மின்னணு வாக்குப்பதிவு முறை வேண்டாம், வேண்டாம், வேண்டும், வேண்டும். வாக்குச்சீட்டில் வாக்களிக்க உரிமை வேண்டும், வேண்டும். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் அணி, மாநில செயலாளர் பார்வேந்தன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்கள் நியூட்டன், வளர்மதி, முத்து, மதியழகன், அசுர வடிவேல், மண்டல செயலாளர் செல்வம், மண்டல துணை செயலாளர் மேதா ரமேஷ், நந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பாதிப்புகளுக்கு பேரிடர் என்று பேரிடர் என்று அறிவித்திடு, அறிவித்திடு. நடைமுறைப்படுத்து, 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 நடைமுறைப்படுத்து. ஒன்றிய அரசே நடைமுறைப்படுத்து. வாக்குச்சீட்டு முறையினை, வாக்குச்சீட்டு முறையினை நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து. எங்கள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்டம் சார்பில் இன்று அண்ணா சாலை அருகிலே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 5 மாவட்ட செயலாளர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். முன்னாள் மாவட்ட செயலாளர் இருவரும், அதை போலவே இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற நந்தன் உள்ளிட்ட தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்டல செயலாளரும் மண்டல துணை செயலாளரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் இதற்காக என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ள பாதிப்புக்கு தீவிர பேரிடர் என்று அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒன்றும், அடுத்ததாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவத்தில் அந்த ஐபேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேட் முறை பயன்படுத்தி உடனடியாக வாக்களிக்கின்ற பொழுது என்ற சின்னத்தை கையிலே வாக்குச்சீட்டாக பெற்று அதையே ஒரு பெட்டியிலே போடுகின்ற முறையை பின்பற்ற வேண்டும் என்று எங்கள் தலைவருடைய ஆணைக்கேற்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் முதன்மை தலைவராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது இந்தியா முழுவதும் பரவும். அதற்கான பெருமையும் அதற்கான முன்னேற்பாடும் எங்கள் தலைவருடைய ஆணையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகரிய பேரூர் பொறுப்பாளர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவித்து ஒன்றிய அரசு 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்க தமிழன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர்கள் கோவை குமணன், அசோக் குமார், தொல்குடி மைந்தன், கோவை குரு, ஸ்டீபன் சுந்தர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அறைகூவலை ஏற்று இன்று கோயம்புத்தூரில் மட்டுமல்ல தமிழகத்தில் அனைத்து தலைநகரங்களிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வரலாற்றில் நமது கோயம்புத்தூரில் குறிப்பாக அனைத்து கட்சிகளும், இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கு வந்து ஒருங்கிணைந்து செய்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்.